நீங்க அது சொல்றான், நீ க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறோம். அடுத்த கட்டம் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அடுத்த கட்டம் என்ன? ஆமாம் ப்ரோ, அப்படிதான் இருந்தது. ஏன்னா இப்படி வச்சு இப்படி குதிக்கும் போது காலெல்லாம் இப்படி வரும்ல. அங்கேயும் என்ன கொஸ்டின் சொன்னாங்களா, பிக் பாஸ் சொன்னாங்களா பண்ண சொல்லி? இல்ல கேப்டனா நான் சொல்றேன், நீங்க பண்ணுங்க. அது மஞ்சரி ஜெயிச்சது இவங்க யாருக்குமே பொறுப்பு இல்லையோ. சோ பேசிக்கா ஒரு கேப்டனுக்கு கொடுக்குற மரியாதை இவங்க யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னு தோணும். இன்னொன்னு, அருண் கிட்ட நான் பார்த்தேங்க, இன்னொருத்தவங்கள அவருக்கு ஹைப் ஆயிடுச்சுன்னா பேசவே விட மாட்டேங்க. போய் ஒரு பட்டன் எடுக்கிறேன் பாரு, கெத்தா மண்ணாங்கட்டி கெத்து, ஒரு கிளாரிட்டி கிடையாது. தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? அறிவு இருக்கா? மஞ்சேரினா அடிச்சுட்டாங்களா, தூக்கி எரிஞ்சிட்டாங்க, நான் பண்ணிட்டாங்க. அப்போ ஒண்ணு பண்ணலாங்க, கேப்டன்சில ஜெயிச்ச பிறகு பிளாஸ்டர் போட்டு கண்ணை கட்டிட்டு காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு ஓரமா கட்டி விட்டுற சொல்லு. நான் எது கேட்டாலும் நடக்கும். கடைசியில நான் கப்பு டாடி அப்படின்னு கொடுத்துருவாரு எங்க டாடி, கப்புன்ட்டு கொடுப்பாங்க உனக்கு கப்பு. நான் எப்ப பண்ணேன், நான் எப்படி தெரியல, நீங்க சொல்லுங்க. எல்லா வாட்டியும் நீ நசதா பண்ணிக்கிட்டு இருக்கிற. ரஞ்சித் சார் கோவப்பட்டு இன்னைக்கு தான் பாக்கணும். தான் போய் ஜாக்லின் கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு, ஸ்கூல் டாஸ்க்ல வந்ததுன்னே சொல்லுவாங்க. அதை போய் ஒரு கன்சர்ன்ல தான் வந்து விஷால் கிட்ட கேட்டிருப்பாங்க. விஷால் வந்து இல்ல அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது, நான் நிறைய பட்டுட்டேன், எனக்கு வேணாம் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. இங்க வந்த உடனே தர்ஷிகா என்ன பண்ணிட்டாங்க, நான் பண்றதெல்லாம் வச்சு இவங்க கலாய்க்கிறாங்க பண்றாங்க, அதனாலதான் உன்கிட்ட கேட்டுட்டாங்களேன்னு பெல்ட்டி அடிச்சாச்சு. இவனுக்கு ஏற்கனவே விஷாலுக்கு வந்து ஜாக்க பிடிக்காது. அவனோட மெயின் கன்சர்ன் என்ன தெரியுமா, நீ ஜாக்க கூட்டிட்டு வராது, ஜாக் தேர்ட் பர்சன், எதுவாக இருந்தாலும் நம்மளே பேசிக்கலாம். அவங்க ரொம்ப ஜென்யூனா தான் ஒரு விஷயத்த போய் கேட்டிருக்காங்க. தர்ஷிகா சொல்லியிருக்கணும், இல்ல நான் சொல்லி தான் மேபி ஜாக் வந்து கேட்டிருப்பாங்கன்னு. அதுவும் அங்க உடைக்கல. நான் பண்றதை வச்சு அவங்களே ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க, நான் அப்படி நடந்துக்கிறேன் போல இருக்கு, அதனால வந்து கேட்டிருப்பாங்கன்னு. அது எனக்கு அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அவரோட மெயின் கன்சர்ன் என்னவா இருந்ததுன்னா, ஜாக்லின் வந்து சொல்றது தான் அவருக்கு பிடிக்கல. சரி, அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், ஜாக் கிட்ட அப்படியா தர்ஷிகாக்கு அப்படியா இருக்கு, ஓகே நான் தர்ஷு கிட்ட பேசுறேன்னு முடிச்சிருக்க வேண்டியதானே. ஐயோ நான் நிறைய பட்டுட்டேன், எனக்கு வேண்டாம், நீ ஏதாவது பேசினா இது பண்ணி விட்டுடு அப்படின்னு அங்க ஒரு டிராமா பண்ணிட்டு இங்க வந்து சொல்ல வரத சொல்லாம ஏதோ சுத்தி 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 கொண்டு வந்து பேசுறாங்க. மச்சான் கூப்பிடாதங்கிறாரு. இவ்வளவுதானா, இந்த விஷயத்துக்கு தான் நீ மண்டை போட்டு குழப்பிட்டு இருக்கியா? தர்ஷகாவும் அங்க உட்காந்துட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு மீனிங் கிடைச்சிருச்சுன்னா அப்படின்னா ஓகே. நாங்க பாக்குறவங்களை வந்து என்னவா ஆக்குறீங்கன்னே புரியல. நம்மளதும் ஒரு மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி இல்ல. நீ ஏன் மச்சான் சொன்னா பிடிக்காது, எனக்கு அந்த லாஜிக் புரியல. எதுக்கு மச்சான் சொன்னா புரியும்? வளர்றாங்க, ரெண்டு பேருமே வளர்றாங்க. கிளாரிட்டியே கிடையாது. இந்த பொண்ணு எனக்கு உன் மேல ஒரு ஃபீலிங் இருக்குன்னு அந்த பொண்ணு எதோ சொல்லணும்னு வளருது, பிளஷ் பண்ணுது. ஆமா, பிளஷ் பண்ணதான் செய்யுது தர்ஷிகா. விஷால் வந்து ரீட் பண்ணிக்கிறாரு தர்ஷிகாவோட ஃபீலிங்ஸ் என்ன ஏது, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படி அது வந்து ஸ்டாப் பண்ணணுமா இல்ல இது இழுத்துட்டு போகணுமா. ஒருத்தவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னா கரெக்டா ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க, வேண்டாம். நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்டு, இன்னைக்கு அது சொல்றான், நீ க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறோம். அடுத்த கட்டம் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அடுத்த கட்டம் என்ன, நீங்களே சொல்லுங்க. நீ என்னோட ஃபீலிங் விஷால் எப்படி தோணுச்சுன்னா, இப்பதானே ஃபீலிங்ஸ் அது இதுன்னு ஜாக்லாம் பேசுறா, கொஞ்சம் அலைய விட்டோம், அலைய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன அப்போ தோணுதோ அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு விஷால் பண்ற மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன கேட்டா எல்லாத்தையும் தர்ஷிகா விட்டுட்டு கேமே ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டாஸ்க்கை தவிர மற்ற அந்த பொண்ணு எதுவுமே பண்ண மாட்டேங்குதுன்னு பேர் எடுத்து வச்சிருக்கு. 5 வாரம் கழிச்சு இப்பதான் லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து நாமினேஷன்லேயே வராங்க அவங்க. இப்போ உட்காந்து இதெல்லாம் பண்ணாம ஒழுங்கா கேமை கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல. இப்பவே பாருங்களேன், கண்ட்ரோலிங் பவர் அவங்க கிட்ட. ஜாக்கு கிட்ட போய் சொல்லாத, அவங்க கிட்ட போய் சொல்லாத, இவங்க கிட்ட போய் சொல்லாத, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. இன்னொன்னு, விஷால் வந்து சௌந்தர்யா பத்தி ஆல்ரெடி தப்பா பேசியிருக்காரு, பல பேரை பத்தி இந்த கேரக்டர் அசாசினேஷன் எல்லாம் பண்றதுனால விஷாலை நம்ம வந்து அப்படியே நம்பலாம் முடியாது, இந்த ஒரு விஷயத்த ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுவாருன்னு. இப்ப உடனே தர்ஷிகா கிட்ட டிக்ளேர் பண்ணிட்டா அப்புறம் தர்ஷிகா மேபி அதுக்கு அட்டெம்ப்ட் இல்லாம போயிடலாம்ல. ஒருவேளை அவரும் கண்டென்ட்டா ஒரு பொண்ணு ஒரு பையன் பின்னாடி லவ் அப்படி இப்படின்னு சுத்தி அது டக்குன்னு ஒரு கனெக்ட் ஆச்சுன்னா பயங்கரமா இருக்கும். இல்ல ஒருவேளை நான் லவ் பண்றேன்னு வந்து எனக்கு அந்த மாதிரி ஐடியா கிடையாது, தப்பா எடுத்துக்காது, அந்த மாதிரி சொன்னா கொஞ்ச நாள் நடக்கட்டும், ஜனங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கும்ல அப்படின்னு நினைச்சு பண்றதா கூட இருக்கலாம். இது நம்ம இவ்வளவு பேசிட்டோம். ராணுவ என்ன ட்ரை பண்றாரு பவித்ரா கிட்ட? ஐயோ, அந்த செவுத்துல இப்படி எகிரி குச்சி போனார்ல, அதை சொல்றாரு நீ அருண் கிட்ட. ஏன்டா நான் சொன்னதுதான் நீங்க போனீங்களா அப்படின்னா உடனே சாச்சா நான் சொல்றாங்க, ஆமா அவன் சொன்ன உடனே தானே உசு பேத்துற மாதிரி இருந்தது, நீங்க பண்ணீங்கன்னா. ஆமாம் ப்ரோ, அப்படிதான் இருந்தது. ஏன்னா இப்படி வச்சு இப்படி குதிக்கும் போது காலெல்லாம் இப்படி வரும்ல. எனக்கு சத்தியமா என்னடா சினிமா படம் நடக்குதா, சீரியல் ஷூட்டிங் நடக்குதா, ஆல்பம் ஷூட்டிங் நடக்குதா, என்ன ஹீரோயிசம், எப்படிங்க நீங்க ரூல் பிரேக் பண்ணுவீங்க? ஆக்சுவலா இன்னொன்னு பவித்ராவை பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும்னு நினைக்கிறேன். பவித்ராக்கு எங்கேயும் இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு எனக்கு ஃபீலிங் இருக்கு. பவித்ராக்கு வந்து நிறைய இடங்கள்லாம் அவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மீமே பார்த்திருந்தேன், அவரு தப்பா இங்க பார்த்த மாதிரி எனக்கு தோணல. அவரு பவித்ராவை பார்த்து அப்படி போனதுதான் பவித்ராக்கு எப்படி ஆச்சுன்னு, என்னடா இது அப்படி துணி கரெக்ட் பண்ணிக்கிறது, அண்ட் அங்கிருந்து ஏஞ்சி போய் வேற ஒரு அந்த அப்படியே ஆப்போசிட்ல போய் உட்கார்றது. இப்போ வலாட்டாவே இருந்தா கூட ஒரு லிமிட் தான். இது பவித்ரா என்னைக்கு
டக்குன்னு சீரியஸா மாறி சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. ராணவ் வந்து சொல்றாரு ரயான் கிட்டயும் விஷால் கிட்டயும், ஒரு லவ் இது இருந்தா நல்லா தானே இருக்கும் வீட்டுல, ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா என்னன்னு பாத்துக்கலாம். ஏங்க நீங்க உட்காந்து சும்மா ஃபன்னா இருக்குன்றதுக்காகவா காதலை யூஸ் பண்ணுவீங்க? நம்ம வரதுக்கு முன்னாடியில பவித்ராலாம் ரொம்ப சோகமா இருந்தாங்க, நம்ம வந்தோடனே தான் ஜாலி ஆனாங்க, எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க, அங்க நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உடனே ரயான் கரெக்டா கேக்குறாரு, உனக்கு மட்டுமா கொடுத்தாங்க? இல்ல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கிட்டேன். ராணவ் ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்க மாதிரியே இருக்கு. அப்படி இன்னொன்னு ஞாபகம் இருக்கா, லாஸ்ட்லியாவ தேடி வந்தாரு அப்படின்னு கூட சொல்லிருப்பாங்களே ஸ்டார்டிங். மெயினா இன்னொருத்தரை மென்ஷன் பண்ணணும் நானு. அமீர் வந்து இப்படிதானே வைல்ட் கார்டுல வந்து இப்படிதான் ஓப்பனா ராணுவ மாதிரி பண்றது, குதிக்கிறது போறது பண்றது, அப்புறம் பிரியங்காவை வச்சு நிறைய கான்வர்சேஷன்லாம் பில்ட் பண்ணது. பாவனி தான் டைம் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப பாவனிக்கு எப்படி நிறைய இடத்துல பிடிக்காம அவங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்களோ, அதை விட ரொம்ப பவித்ராவோட ஃபேஸ் ரியாக்ஷன்ல ரொம்ப பேடாவே மாறுது. சோ அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காதப்போ அது கண்டென்ட்டுக்காக கூட ஏன் ராணவ் அது பண்ணக்கூடாது. ஒரு கேர்ளோட கம்ஃபர்டபுள், ஒரு அந்த பொண்ணு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணனா ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடணும். இது வரைக்கும் பிக் பாஸ் வீக்ல நான் பார்த்த காதல் எல்லாமே ஆர்கானிக்கா உருவாச்சு. இது ஆர்கானிக் கிடையாது. இவரு ஃபன்னுக்கு இவரு கண்டென்ட்டுக்கு பவித்ராவை யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த பவித்ரா தர்ஷிகாலாம் வந்து வைல்ட் கார்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டாங்களா, இந்த உயரத்துல வரணும், தாடி வச்சு வரணும். அது ஆக்சுவலி ஒருத்தரும் வந்தோடனே இந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுச்சுங்க அப்படின்னா, அவன் உனக்கு இவன் உனக்குன்னு சொல்லி சுனிதாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்கதான். அது அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தனக்குள்ளே ஒரு தாட்ஸை வந்து வளர்த்துக்கிட்டு அவர் இப்படி பண்றாரான்னு தெரியல. இது அது ஜென்யூன் காதல் இல்லப்பா, அது வந்து கண்டென்ட்டுக்காக பண்றது. எனக்கு அதான் சொல்றேன், இந்த சீசன்ல இவங்க சொல்ற காதல் எல்லாம் என்னால அக்செப்டே பண்ண முடியல. சரி ஓகே, ஏதாவது பண்ணிட்டு போங்க. ஏன்னா விஷாலு ஒரு பொண்ணை பத்தி அவ்வளவு பேடா பேசினவர்கிட்ட போயிட்டு இப்ப அந்த பொண்ணு தெரியாம போய் பிளஷிங் கிரஷ் எனக்கு ஒரே சிரிப்பா இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. அவருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, விஷாலோட மைண்ட் செட் எப்படிதான், ஹீரோடா நானு அப்படின்னு அவர் சிவகார்த்திகேயன் ரேஞ்சில் அவர் ஒரு மனசுல அப்படியே கோட்டையை கட்டி வச்சுட்டு, ஒரு பொண்ணே நம்மள தேடி வரா பண்றா, நம்ம ஏன் அதை உடனே கட் பண்ணோம், அப்படியே பேசி 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 கொஞ்ச நாள் இழுக்கலான்னு பண்றாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ராணவது டோட்டல் ஸ்டூபிடிட்டி, ஸ்டாப் பண்ணணும். பார்க்க நல்லாவே இல்லை. போன வாட்டி எப்படி கைத்தட்டல் வாங்கினாரோ இந்த வாட்டி திட்டு வாங்குவார் கண்டிப்பா. பாருங்க அவர் எந்த அளவுக்கு பண்ணது பாத்தீங்கன்னா, அவர் குதிச்ச உடனே மஞ்சரி வந்து அதை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. உடனே அருண் இந்த பக்கம் முத்து ராணவ் அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூ வந்து அருண் வெர்சஸ் தீபக், அருண் வெர்சஸ் மஞ்சரி, ராணவ் வெர்சஸ் மஞ்சரின்ட்டு அவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு. சோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அங்க யார் அந்த மெயின் ரீசன்? ஏன்னா அருண் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு, குதின்னு சொல்லுவாரு, சுடு தண்ணி எடுத்துட்டு எல்லாரும் ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் நார்மலாவே கொஞ்சம் ஹையா தான் இருக்காரு, இவங்க எல்லாரும் பேசும்போது இன்னும் ட்ரிகர் ஆயிட்டு சுடு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு ஓடி வராரு. அதுதான்ப்பா எனக்கு புரியல. ஒருத்தர் சொல்றாங்க, நீ எப்படிப்பா நீ ரூல் பிரேக் பண்ணுவ? அருண் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம சும்மா அடிச்சு விடுவோம் ஃபன்னுக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டது சீரியஸா குதிச்சிட்டாப்புல நம்ம ஆளு. அது ஃபர்ஸ்ட் மஞ்சேரி வந்து கேட்டது கரெக்டா? ஆமா, மஞ்சேரி வந்து ஃபர்ஸ்ட் நார்மலா கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. டாஸ்க் கொடுத்தாங்க பவித்ரா கிட்ட ஏதோ சொல்லி, அதை ப்ராப்பரா பண்ணாம ஓவரா இன்னும் மறுபடியும் ஜாலி ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இது ஃபன் கிடையாது, கோர்ட்டுன்னு எதுக்கு வச்சிருக்காங்க, இது அப்படி ஈஸியா போறது வர்றது கிடையாது, ரூல்னு ஒண்ணு இருக்குல்ல, கொஞ்சம் சீரியஸா பண்ணுங்க, டாஸ்க் ஏன் சீரியஸா பண்ண மாட்டீங்கன்னு தான் ராணவுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு எதேதோ ஏங்க ஒரு கேப்டனு சிரிச்சிட்டு கேட்டாலும் அதை பண்ண மாட்டீங்க, சீரியஸா கேட்டாலும் நீங்க பயஸ்டா இருக்கீங்க, வேணும்ட்டே கொடுக்குறீங்க பண்றீங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி லீடு என்னாச்சு, ஒரு 3 பேர் அந்த சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாரு? விஷால், ராணவ், ரயான். அங்க விஷால் தூங்கிட்டாப்புல. ஓகே, தூங்கிட்டு டாக் வந்து பார்க் பண்ண உடனே வராங்க மஞ்சேரி. அங்கேயுமே டக்குன்னு விஷால் எழுந்திருச்சு, நான் தான் பண்ணேன். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விளையாடி இருந்தா கூட 3வது நிமிஷம் சரி இது என்ன நம்மளுக்காக மத்தவங்க எல்லாம் டாஸ்க் பண்ணுறாங்களே, நான் தான் தூங்கினேன், நான் தான் பண்ணேன். அங்கேயும் என்ன கொஸ்டின் சொன்னாங்களா, பிக் பாஸ் சொன்னாங்களா பண்ண சொல்லி? இல்ல கேப்டனா நான் சொல்றேன் நீங்க பண்ணுங்க. சோ இவங்க பாய்ஸ் டீமுக்கு பொதுவாவே அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்க நினைச்சது விஷால் ஜெயிப்பான், நம்ம ஒரு இந்த 3வது வாரமோ ஆண்களை நீ தலைவர் அப்படின்ட்டு. அது மஞ்சேரி ஜெயிச்சது இவங்க யாருக்குமே பொறுக்கலையோ. சோ பேசிக்கா ஒரு கேப்டனுக்கு கொடுக்குற மரியாதை இவங்க யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. இதுக்கு நடுவுல தீபக்கு அவரு ஏன் இங்க வாங்க இங்க உட்காருங்க பண்ணுங்க. ஏங்க கேப்டன் பேசின்னு இருக்காங்க, நீ வாயை மட்டும் உட்கார வேண்டியதானே. அங்கேயும் வந்து ஒரு ஸ்கோரிங், அருண் வந்து போய் எடுத்துட்டு வரலாமே அப்படின்னு ராணவ் குதிச்சிட்டார். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா அருணாலதான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் போகும்போது கொஞ்சம் சைலண்டா இருந்தாதான் என்ன, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு. அதே மாதிரி மஞ்சேரி கிட்ட இப்ப அருண் மேல தப்பு இருக்குன்னா மஞ்சேரி கிட்ட ஒரு மிஸ்டேக் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அவரு மார்க் பண்றாருன்றது நீங்க மார்க் பண்ணி இப்ப எப்படி இருக்கு தெரியுதா
அது பண்ணாம இருந்திருந்தா ஒரு கேப்டனா சூப்பர். அந்த ஒரு இடத்த மட்டும் தான் அவங்களோட டெம்பர் அவங்க லூஸ் பண்ணி கேப்டன்ல இருந்து வெளியில வந்து மஞ்சேரியா பண்ணாங்க. அருண் வந்து சம்மந்தமே இல்லாம நடுவுல பவித்ரா கிட்ட வேற போயிட்டு பவித்ரா ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாங்களாம். ஏதோ சப்போர்ட் பண்ணோம்னா ஹலோ உங்களால தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது, நீங்க பண்றீங்க. அது என்ன யாருப்பா இவரு? இன்னொன்னு அருண் கிட்ட நான் பார்த்தங்க, இன்னொருத்தவங்கள அவருக்கு ஹைப் ஆயிடுச்சுன்னா பேசவே விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா இவர் கடைசி வரைக்கும் நான் மார்க்கிங் பண்ணல என்ன அது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பாய்ஸ் எல்லாம் அருண் நீ உள்ள வான்னு சொல்லி கூட்டு போனவர். அப்போ முத்து சொல்றான், மஞ்சேரி நீ பண்ணது தப்பு, நான் பண்ணது தப்பு தான், பண்ணாத. நீ பண்ணதை ஒத்துக்கிற, அவன் மார்க்கிங் பண்ணிட்டு நான் பண்ணவே இல்லைன்னு சொல்றான். அவன் மேலேயும் தப்பு இருக்கு, உன் சைட்ல ஒரே தப்பு, நீ கேப்டனா பண்ணிருக்க கூடாது. உடனே பாருங்களேன் தீபக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு முத்துக்கிட்ட, உனக்கு என்ன ரொம்ப வருஷம் மஞ்சேரிய தெரியுமா? ஏங்க முத்து எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நியாயத்துக்கு குரல் கொடுப்பாரு. அதான் அவர் கேட்கிறாரு, அது வந்து பண்ணது தப்பு, அருண் பண்ணது தப்புன்னு ஏதோ அவர் சைட்ல இருக்கிறது பேசுறாரு. உடனே இழுத்துட்டு வந்து கேள்வி கேட்கறாங்க இவங்க. என்னன்னு கேள்வி கேட்கிறாரு இவரு, உனக்கு ரொம்ப வருஷமா மஞ்சேரியை தெரியுமா, பண்ணியா? ஏங்க நான் அப்படிலாம் கிடையாது, எனக்கு எல்லாரும் இந்த வீட்டுல ஒண்ணுதான். மஞ்சேரி தப்பு பண்ணாங்கன்னா அருணும் தான் தப்பு பண்ணாப்புல. அவன் அருண் கிட்டே சொல்றாப்புல, மச்சான் நீ ஒத்துக்க மாட்ற, நீ பண்றது மார்க்கிங்னா என்ன, கிண்டல் கேலி தான், நீ அதுதான் பண்ற. ஓன் டீம் மேட் தானே முத்துக்குமரனே சொல்றாப்புல நீ பண்ணது தப்பு அப்படின்னு. இதுல இந்த பாய்ஸ் எல்லாம் ஒரு பாடம் கத்துக்கணும், வல்லாட்டுக்கு கூட எதுவுமே ராணுவ முன்னாடி பேசக்கூடாது. இன்னொன்னு அவர் சொல்லுவார்ல, இந்த மாதிரி வந்து அந்த முன்னாடி நீங்க கொடுக்கும்போது விஷாலுக்குன்னா ஒண்ணு எனக்குன்னா ஒண்ணு டார்கெட் பண்றீங்கன்ட்டு விஷால் பேர் எடுத்துட்டு அன்வான்டா நம்ம விஷால் ஒண்ணு அங்க பண்ணாரு பாத்தீங்களா? உன்னை பத்தி பேசல, உன்னை பத்தி மட்டும் பேச, அது எதுக்கு? முதல்ல மஞ்சேரி கேப்டன் ஆகி மஞ்சேரி வந்து சொல்றது மஞ்சேரி டாபிக்கே அவங்களுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் 3 பேரையும் தானே போய் கேட்டாங்க, யார் தூங்குனா சொல்லுங்க, விஷால். ஃபர்ஸ்ட் விஷால தான் சொன்னாங்க. 3 பேருமே ஒத்துக்கிச்சு. அந்த டாஸ்க் கொடுக்கும் போது மஞ்சேரி வந்து விஷால் கிட்ட வந்து கொஞ்சம் லீனியன்டாவும், ராணவ் கிட்ட வரும்போது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. விஷாலுக்கு பயஸ்டார்னா என்ன நடக்க போகுது? ஸோ எனக்கு அப்படி தோணல. பொதுவாக நான் அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறேன்னா, ராணவின் விளாட்டுத்தனம், தேவையில்லாத ஒரு விளாட்டுத்தனம். ஆஸ் அ கேப்டன் ஷி ஹேஸ் ரைட்ஸ் டு ஆஸ்க் யூ, என்ன அது விளாட்டோ என்னவோ என்ன வேணா இருக்கட்டும்ப்பா, ஒரு ரூல் பிரேக் பண்ணா கேட்காம எப்படி இருப்பாங்க? அவங்க ஃபர்ஸ்ட் நார்மலா தான் பேசினாங்க, அதுக்கப்புறம் தான் அது ஹீட்டடா மாறுச்சு. அருண் சொல்றாரு, நான் வந்து இப்படி சாரி சொன்னல ஏன் அப்படின்ட்டு. அதை கூட முத்துக்குமரன் சொன்னார் பாரு, நீ இப்படி சொல்லி பண்றது கூட கிண்டல் கேலியா தாண்டா இருக்கும், ஏன் மச்சி அப்படி பண்றேன்னு. அருணை வந்து இந்த வீக்கெண்ட் தயவுசெய்து கேள்வி கேளுங்க, மற்றவங்களை பேச விடுற பேஷன்ஸே கிடையாது அருணுக்கு. அருண் போன வாரம் வரும்போது அந்த இது கொடுத்தாங்கல்ல, அது கொடுத்துட்டு 5 ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. யாருக்கு? அருணுக்கு. ஏன் வெறும் மஞ்சேரிக்கு 3 பட்டன்ஸ் மட்டும் கொடுத்தாங்க? ஒருவேளை அருணுக்கு மண்டேவே கொடுத்திருந்தாங்கல்ல, இப்ப மஞ்சேரிக்கு ஒரு நாள் கழிச்சு இன்னைக்கு கிட்ட தானே வந்து அது அவங்க பண்ணிருக்கணுங்க, கொடுக்கணுங்க, ஃபர்ஸ்ட் டீம் கொடுக்கணுங்கன்ற. ஏன் ஒரு வாரம் ஒண்ணு பண்றீங்க? அவருக்கு 5 கொடுத்த மாதிரி நேத்தும் வந்த போது ஒரு 5 பட்டன் கொடுத்து இதை பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வர வேண்டியதானே? ஏன் இந்த இடத்துலயுமே இவ்வளோ பண்றீங்க? பாருங்க அந்த பொண்ணோட நேரம், அந்த சின்னதா மார்க்கிங் பண்ணி எக்ஸாம்பிள் காமிக்கணுன்ற இடத்துல முத்துக்குமரன் ஒரு தூக்கிட்டாப்ல. ஓகே, அடுத்தது ஐயோயோ இந்த சாச்சனாவை தயவு செய்து பிக் பாஸ் டீம் எலிமினேட் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ஸ் இன் திஸ் ஹவுஸ். ஏங்க ஒரு பட்டனு ஒரு கேப்டன் இதுல இருந்து எடுக்கணும்னா எவ்வளவு பெரிய வேலிடான பாயிண்ட் இருக்கணும். அந்த அம்மா ஏதோ பண்ணணுமா, நான் போய் ஒரு பட்டன் எடுக்கிறேன் பாரு, கெத்தா மண்ணாங்கட்டி கெத்து, ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஆல்ரெடி உனக்கு முன்னாடி தானே இருக்கிற ஒருத்தர் நீங்க இது பண்ணீங்க, நீங்க பண்ணிருக்கூடாது, எடுத்தாரு. நீ எப்படி போய் அவரு அதுக்கு வர இவங்க கொடுக்குற ஆன்சர் பாருங்களா, அவர் அருணுக்காக பண்ணாரு, நான் ராணுவுக்காக பண்றேன். தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? அறிவு இருக்கா? இதே கேர்ள்ஸ் டீம்ல யாராவது ரூல்ஸ் இப்படி பண்ணி மஞ்சேரி கேப்டனா இல்லாம வேற யாராவது பாய்ஸ் டீம்ல கேப்டனா இருந்தா அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்களா இல்ல? எப்படிமா ஒரு ரூலை நீங்க பிரேக் பண்ணிட்டு வந்து இவ்வளவு ஃபன் பண்றீங்க, இது பண்றீங்க, இது சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்களா? இது பிக் பாஸ் வீட்டோட ரூல்னு பேச மாட்டாங்க. எப்படி ராணுவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவேன்? எனக்கு புரியலையே. மஞ்சேரினா அடிச்சிட்டாங்களா, தூக்கி எரிஞ்சிட்டாங்க, நான் பண்ணிட்டாங்க, அந்த பாயிண்ட் எப்படி எடுத்துட்டு வரோம் சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் இவங்க பேச வந்தாங்க, அந்த இடத்துல இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் ஒரு பாயிண்ட். நல்ல வேலை சத்யா, ஜாக்லின், ஹவுஸ்மேட் எல்லாருமே பேசினாங்க. நல்ல வேலை கண்டஸ்டன்ஸ் வாய்ஸ் ரேஸ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனை வச்சாங்க. அப்பா தெய்வமே ரொம்ப நன்றி. ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு ஏதோ தோணி வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கீங்களே, நல்லது. ஏங்க ஒரு கேப்டனா வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது, இது என்னன்னு கூட கேட்க கூடாதா? அப்போ ஒண்ணு பண்ணலாங்க, கேப்டன்சில ஜெயிச்ச பிறகு பிளாஸ்டர் போட்டு கண்ணை கட்டிட்டு காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு ஓரமா கட்டி விட்டுற சொல்லுங்க. ஜெஃப்ரி சொன்னா பாருங்க, ஏந்திரிச்சு வந்து ஓ மனசுக்கு ஓகேவா, ஓ மனசாட்சிக்கு அது ஓகேவா, நீ பண்றது கரெக்டா, இப்பதான் இந்த பட்டன் இதெல்லாம் வந்திருக்கு. இனிமே பண்ணாங்கன்னா அதை எடுங்க. ஆல்ரெடி ஒண்ணு போயிடுச்சு, அதுக்கே நீங்க யாரும் குரல் கொடுக்கல. இப்ப 2வது போகுது. அப்ப எதுக்கு நீங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்னு செலக்ட் பண்ணி இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வரீங்க? எவ்வளவு நல்ல பாயிண்ட். அந்த பையனும் இந்த பொண்ணு மாதிரி ஒரு சின்ன பையன் தானே, எவ்வளவு வேலிடான ஒரு பாயிண்ட் சொன்னா. அந்த அளவுக்கு புத்தி கூட இந்த பொண்ணுக்கு கிடையாது. உன்ன கச்ச 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 கச்சன்னு கத்துறது எரிச்சலா இருக்கு. சாச்சனா குரல் கேட்டாலே சீரியஸா அவங்களுக்கு என்ன திமிரு தெரியுமா? சண்டே எபிசோட்ல 5 ஸ்டார் சாக்லேட் டேடி
அப்படின்னோடனே சாக்லேட் வந்துருச்சு இல்ல, மேடம் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. எஸ், நான் எது கேட்டாலும் நடக்கும். கடைசியில நான் கப்பு டாடி அப்படின்னு கொடுத்துருவாரு எங்க டாடி. கப்புன்ட்டு கொடுப்பாங்க உனக்கு கப்பு. நான் ஆனந்தி இதே சொன்னேன். ஆனந்தி வந்து அது ஒரு ரிப்பன்ல ஒரு இது எடுத்ததே எனக்கு நியாயமா படல. ஏன்னா அவர் போயிட்டு கேர்ள்ஸ் டீமுக்காக தான் அவளை பேசியிருக்காரு, அதுவே தப்புன்றேன். இது எவ்வளவு முட்டாள்தனமா ஒரு 2 ரீசன். அது முடிஞ்சுட்டு அதை விட கொடுமை என்ன தெரியுமா, அது முடிஞ்ச பிறகு அருண் கிட்டயும் நம்ம ராணுவ கிட்டயும் உள்ள போய் பேசிட்டு இருக்கு. இவ்வளோ இங்க டிராமா பண்ணிட்டு உள்ள போயிட்டு, அண்ணா அருண் அண்ணா நீங்க பண்ணது தப்பண்ணா, நீங்க ட்ரிகர் பண்ணதுனால தான் அவன் போனான். ராணவ் நீங்க வேணும்னே ஏதோ பண்ணணும்னு பண்றீங்க, அது பார்க்கறதுக்கு இரிட்டேட் ஆகுது. அப்ப என்ன மண்ணாங்கட்டிக்கு போய் நின்னு ஒரு கேப்டனோட பட்டனை கழட்டுறதுக்கு நீ போய் நின்ன? இவ்வளவு பேசுற நீ எதுக்கு, நீ ஏன் போய் நின்ன? ஃபர்ஸ்ட் நின்றுக்கவே கூடாது. மத்தியானம் ஏதோ ஒரு டாஸ்க் நடந்திருக்கு போல, இந்த பேக் இப்படி வச்சுட்டு ஏதோ ஒரு டாஸ்க், அதுல அருண் கலாச்சதியும் இந்த பொண்ணு கேக்குது. அண்ணா நீ கலாய்க்கிறனா, நீ பண்றனா, நான் சொன்னனா, நீ ப்ரொவோக் பண்றனா, அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டு. அப்ப அருணே சிரிக்கிறாரு. இல்லம்மா அப்படி இல்லம்மா இப்படி இல்லம்மா, நான் பண்ணனா. ஆமாண்ணா நீ பண்ணனா, நான் சொன்னேன் அண்ணா அப்படி பண்ணாதனான்னு சொன்னா, ஆனா நீ பண்ணனா. அப்ப தெரியுது இல்ல. முத்துக்குமரன் எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாப்புல கேர்ள்ஸ் டீமுக்கு. இன்னைக்கு முத்துவே சொல்றாப்புலையே, மஞ்சேரி பண்ணது ஒரு தப்பு அப்படின்னா அருண் பண்ணதும் தப்பு அப்படின்னு சொல்றாருல. இப்ப கேப்டனா அது கேட்காம விட்டா வீக்கெண்ட்ல அவர் கேட்க மாட்டாரா? எப்படி ஒருத்தன் வீடை தாண்டி போயிருக்கான், நீங்க கேப்டன் தானே மஞ்சேரி, நீங்க கேள்வி கேட்கலன்னு கேட்க மாட்டாரு அவரு? அதை விட சூப்பர் எனக்கு ஹாப்பி என்ன தெரியுமா, காலையில தூங்குனதுக்கு இவனுங்க யார் என்னன்னு போட்டு கொடுக்காம பொதுவா ஒரு ஃபன் பண்ணிட்டு ஒரு டாஸ்க் பண்ணிட்டு போன பிறகுல அவங்க கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, பிக் பாஸ் சொன்னாரா, பிக் பாஸ் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு. ஈவினிங் வந்து இந்த பட்டன்ஸ் வரும்போதே ஒரு லெட்டரும் வருது. அதாவது என்னன்னு வருதுன்னா, தூங்குனா டாக் பார்க் பண்ணா அவங்க பண்ணாங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பண்ணி தான் ஆகணும் பனிஷ்மெண்ட். அண்ட் மைக்கை ஒழுங்கா மாட்டணும். மைக்கை சரியா மாட்டாதனாலும் ஒருத்தர் பண்ணா இன்னொருத்தர் பண்ணும் பனிஷ்மெண்ட்னா அவுட். விஷால் எல்லாம் அப்படியே பின் டிராப் சைலன்ஸ், அப்படியே ஜிப்பு போட்டு மூடிட்டார் வாயை. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த சாப்பாடுக்கு ஒரு டிமாண்டிங் நடந்துச்சு பாத்தீங்களா? எனக்கு வந்து அது எப்படி நீங்க கத்திரிக்காய் போட்டுட்டீங்களா, எனக்கு வந்து முட்டை இப்படிதான். இல்ல இவங்க எங்க வந்திருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்களா இல்ல விளையாட வந்திருக்காங்களா? ஹாலிடே பிக்னிக் மாதிரி அவங்களுக்கு அதை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்காங்க. எனக்கு கத்திரிக்காய் போட்டா அலர்ஜின்னு வாங்க, முட்டை எனக்கு இப்படி வேணும். ஐயோ ஓவர் ஆக்டிங் பா இந்த பொண்ணு. ஆல்ரெடி சொல்லியாச்சு கம்ஃபர்டபுள்னஸ்க்கு இந்த வீடு கிடையாது, எல்லாரும் கேம் விளையாட வந்திருக்கோம். சொல்லியும் நீ ஒண்ணு பண்ணினே இருக்க அப்படின்னா அதுதான் எனக்கு புரியல. 5 ஸ்டார் சாக்லேட்னு ஒன்று பண்றியா, இல்லை நான் இத்தனை நாள் சேவ் ஆயிட்டேன் இனிமேலாம் யாரை நான் அசைக்க முடியாது, என்ன வேணா பண்ணுங்க, நான் பண்றதுதான் பண்ணுவேன்னு பண்றியா? ஒண்ணுமே கிடையாது, அப்படியே தூக்கி வெளில போட்டுருவானுங்க. இன்னொன்னு பண்ணிச்சு பாருங்க, அப்படியே அந்த பொண்ணு உட்காந்துட்டு நான் வந்து ஒரு டாஸ்க்கு போவேன், நான் அடம் பிடிச்சி ஓவர் கான்பிடன்ஸ்ல தான் நிறைய டாஸ்க்கு போய் சொதப்பதே அந்த பொண்ணு. அதை ஒருத்தங்களும் உட்கார வச்சு புரிய வைக்கிறாங்க. அந்த இடத்துல புரிஞ்சுக்காம நான் எப்ப எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, எனக்குலாம் ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி ஏன் அந்த கண்டஸ்டன்ஸ் பொறுமையா பேசுறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த அம்மா அமினிஷா பேஷண்ட் இல்ல, நான் எப்ப சொன்னேன், நான் என்ன பண்ணேன், உடனே அழுதுருவாங்க. அது அந்த ரியாக்ஷன் பார்க்கல நீங்க? நான் எப்பக்கா பண்ணேன், நான் எப்படி எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. எல்லா வாட்டியும் நீ நசதா பண்ணிக்கிட்டு இருக்கிற, சும்மா பண்ணிட்டு நான் எப்ப பண்ணேன்னா எனக்கு புரியலங்க. ஆவுன்னா அந்த பொண்ணோட பாயிண்ட் என்ன தெரியுமா, சிம்பத்தி பாயிண்ட், அழுதுறது இம்மீடியட்டா. இதை விட காமெடி சொல்லுங்க. அதே பாய்ஸ் அன்னைக்கு தானே சாப்பாடு இல்லைன்னு இந்த அம்மா 2 ஆளாக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நாமினேஷன்ல போடாம இருக்க வேண்டியதானே பாய்ஸ் இந்த அம்மாவை. எதுக்கு போட்டாங்க? அன்ஷிதாவை போடல, சாச்சனாவை போட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, பாய்ஸ் டீமுக்கு கூட சாச்சனாவை பத்தி நல்லாவே தெரியும். சாச்சனா நினைச்சிருக்கலாம் நான் இதெல்லாம் பண்ணிட்டதுனால இந்த வாரம் நாமினேஷன் வரமாட்டேன்னு. இந்த காமெடியெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. நீங்கள் பாருங்கள், இனிமேல் சாச்சனா எவ்ரி வீக் வந்து வருவாங்க, நாமினேஷனில் வருவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க. ஜாமுக்கெல்லாம் வந்து அது நானே சப்போர்ட் பண்ணேன், வெறும் சாச்சனா மட்டும் எடுக்கலை மற்றவங்களும் தானே எடுத்தாங்க அப்படின்னு. நம்ம சாச்சனா சிலது கரெக்டாக பண்ணும்போது சாச்சனாக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் ஸ்டாண்டர்டாக சாச்சனாவோட கேம் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது பாருங்க. எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாய்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த கேம் ரொம்ப நல்லா விளையாடுனாங்கல்ல. ஐயோ செம, அது பார்க்கறதுக்கே ஜாலியா இருந்தது. அது அது அந்த அந்த கரெக்டா அந்த அது என்ன சொல்றது, பேலன்ஸ் இருக்கணும். அதை சுத்திக்கிட்டே போகணும், அது கீழே விழக்கூடாது, பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஓகே, பாய்ஸ் வந்து எப்பயும் போல நல்லாவே ஆடினாங்க. கேர்ள்ஸ் வந்து 1 2 தான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ இன்னும் 2 ரவுண்ட் இருக்குல்ல. அண்ட் அட் எண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு இந்த ராஜா ராணி அந்த டாஸ்க் எல்லாம் வருதுன்ட்டு. இதை விட ஷாக்கிங் என்னன்னா, எக்ஸ்பெக்டே பண்ணல சாச்சனாவும் ராணவும் வந்து ராஜா ராணியா இருப்பாங்கன்ட்டு. நீங்க ஆக்சுவலி வந்து இதெல்லாம் ஓகேவா, இவங்க கொடுத்த கேரக்டர்ஸ் கரெக்டா இருக்கா, சூட் ஆகுதா? ஒருவேளை இப்படி நினைச்சிருப்பாங்களோ, ஏற்கனவே இவங்க 2 பேரோட ஆக்டிங் வந்து பயங்கர கிரிஞ்சிங்கா ஓவர் ஆக்டிங்கா இருக்கு, ராஜா ராணியை போட்டு விடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணி தொலையட்டும் மக்கள் அப்படின்னு சொல்லும் போதே அருண் மூஞ்சி டல் ஆயிடுச்சு, முத்துக்குமரன் மூஞ்சி ஓரளவுக்கு என்னடா மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்றது ரஞ்சித்துக்கு 1, அப்புறம் இன்னொருத்தர் ஆனந்திக்கு, அதே மாதிரி இந்த பக்கம் கேர்ள்ஸ்ல அன்ஷிதாக்கு.
நம்ம ஜாக்குக்கு அந்த மாதிரி எல்லாருமே மக்களா இதில் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சோர்ந்து போயிட்டாங்க. ரயானுக்கு நல்ல கேரக்டர், பவித்ராக்கு நல்ல கேரக்டர், அப்புறம் தளபதியா வந்து இந்த பக்கம் தீபக், அந்த பக்கம் மஞ்சேரி. சவுண்டும் ஜெஃப்பும் வந்து எப்படின்னா ராஜா ராணிக்கு பணி எல்லா பணியும் அவங்க தான் செய்யணும். அந்த குக்கிங்னு வரும்போதே என் மனசுல இடிச்சுது. அந்த பிக் பாஸ் சொல்லும் போதே அந்த சமையல் இது அப்படின்னும் போது அவரையே கை காமிச்சுக்கிட்டார். கரெக்டா பிக் பாஸ் விஷால், அதாவது இந்த அணிலேருந்து விஷால், அந்த அணிலேருந்து தர்ஷிகா. தர்ஷிகாக்கு அப்போ கூட இருந்திருக்கும், வாவ் குக்கிங்காக இருந்தேன்னா ராஜா ராணியாக இருந்தா விஷால் கூட இருந்தா போதுன்ற மாதிரி தர்ஷிகாக்கு ஒரே சந்தோஷமா இருந்திருக்கும் போல இருக்கு. அது ஒன்று, அதை கோத்து விட்டாங்க பிக் பாஸ். இதுலயாச்சும் ஏதாவது பண்ணுங்க ஒரு கண்டென்ட். ஒற்றன்ன்றவன் அங்கேருந்து வந்து இங்கே பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இல்லையா. ஸோ அதில் வந்து ஜாக்லின், ஆமாம் ஜாக்லினை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாக்லினை செலக்ட் பண்ணாங்க. சூப்பர் சாய்ஸ். ஏன்னா அது மக்கள்லேருந்து தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும் போது இந்த அணி சொன்ன பிறகு அந்த அணி நான் பண்ண மாட்டேன் என்ன மாட்டேலாம் சொல்லக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டார். ஸோ எனக்கு வந்து ஜாக்லினுக்கு ஒற்றனா கொடுத்தது ரொம்ப நல்ல சாய்ஸ்ன்னு தோணுச்சு. அதே இடத்துல வந்து பேர் இந்த இந்த இதுக்கு என்ன பேர் வைக்கணும், ராஜாங்கத்துக்கு வந்து என்ன பேர் வைக்கணுன்றதுல வந்து யாரோ இதை பேசிட்டே இருக்காங்க. ரஞ்சித் சார் ஏதோ சொல்லணும் வந்து அவர் ஓவர்லாப் பண்ணி காண்டாயிட்டு போயிட்டு என்னங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, மற்றவங்களையும் பேச விட்டு என்னையும் பேச விடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா ரஞ்சித் சார் கோவப்பட்டு இன்னைக்கு தான் பாக்குறேன் நான். தீபக் முத்துக்குமார் எல்லாம் பத்தி அடிக்கடி சிவகுமார் வந்து பேசுறாருல இவர்கிட்ட. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சிவகுமார் புலம்பிருப்பாரு ரஞ்சித் கிட்ட தீபக்கோட ஆட்டிடியூட்ஸ் பத்தி. ஐ திங்க் அது எல்லாத்தோட வெளிப்பாடுதான் ரஞ்சித் எனக்கு கோவப்பட்டதுன்னு தோணுது. ஆமாப்பா, அது முன்னாடியே பண்ணிருக்கணும் ரஞ்சித். அவருக்கு ஆனி நான் உன்னை சொல்லட்டுமா பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, கோவம் வரும். எப்படிங்க மனுஷனா பிறந்தா கோவமே வர முடியாதா எப்படிங்க? ஓகே உங்க லைஃப்ல நிறைய நடந்திருக்கு, அதனால நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்றதையும் தாண்டி நம்ம ஒரு ஹியூமன் தானேங்க. எப்படிங்க கோவமே வராது? இத்தனை நாள் அவர் கோவம் காமிச்சு இந்த நியாயத்தை பிஃபோரா கேட்டிருந்தா சூப்பர்பா, இந்த ஆள் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிறாரு, செம்மையா விளாடுறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு வந்து கோவத்தை ஏன் முன்னாடி வரல? இப்போ சிவகுமார் சொல்லி ட்ரிகர் பண்ணி கேட்டாலுமே கூட அப்போ இது இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இவருக்கு எரிச்சலா இருந்திருந்ததுனால தானே இது பண்ணாரு. இது முன்னாடியே பண்ணியிருக்கலாமேங்க. உங்க மேல ஒரு ஒப்பீனியன், ஓகே இவருக்கு இந்த கோவம் வந்தா இப்படி இருப்பார், சிரிச்சா இப்படி இருப்பார், அன்பு வந்தா இப்படி இருப்பார். எல்லா ஷேட்ஸுமே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் பார்த்துருப்பாங்க, வெளியில இருக்கிறவங்களும் பார்த்துருப்பாங்கல்ல. அண்ட் நான் ரொம்ப ஈகராக வெயிட்டிங் கேர்ள்ஸ் டீம்ல யாரா அந்த பக்கம் மக்கள்லேருந்து ஒரு ஒற்றனை எடுக்க போறாங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து முத்துக்குமரன் ஒற்றனா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு பர்சனல் ஃபீலிங். இந்த பக்கம் ஜாக்லின், இந்த பக்கம் முத்துக்குமரன். கேமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் 3 days வந்து இந்த ராணியோட கோட்டையிலையோ ராஜாவோட கோட்டையிலையோ என்ன நடக்குது, எல்லாரும் எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்றது பார்ப்போம்.